இந்த மருந்து 3 வேளை சாப்பிடு. உங்களுக்கு என்ன உடம்பு? நீங்க இன்னும் கிராமத்துக்கு போகலையா? போனேனே. போய் ஊர்ல உள்ள பயன்தான் காரி துப்புனதை இந்த மூஞ்சியில வாங்கிட்டு நம்மளை வளர்த்தாளே கிளவி, அவளை தூக்கி சுடுகாட்டுல வச்சு கொளுத்திட்டு உங்க அண்ணிய கிராமத்துக்கு பணையமா வச்சுட்டு உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வராம கிராமத்துக்கு திரும்பறதில்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்க. அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும். என்னால கிராமத்துக்கு வர முடியாது. You are unnecessarily spoiling my mood. Please get out. என்னப்பா பாக்க இந்த உலகத்துல உள்ள பாஷையெல்லாம் கத்துக்கிறதா இருந்தா ஒரு ரிக்ஷாக்காரனா இருந்தா போதும். என்னால வர முடியாது. அப்பா ராஜா, இது உன் கையிலப்பா, காலையில் கும்பிடுறப்பா. ஊருக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாப்பா. நீங்க கைய பிடிச்சுதான் கேக்குறீங்க, நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன். தயவு செஞ்சு கிராமத்தை பேச்சு மட்டும் எடுக்காதீங்க. நீங்களும் இனிமே கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டிய தேவையில்லை. அண்ணிய லெட்டர் போட்டு வர சொல்லிருக்கேன். நீங்களும் அண்ணியை என் கூட ஏன் பங்களாவிலேயே தங்கிக்கலாம். வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு சோறு போட்டு காப்பாத்துறேன். என்ன பங்களா? எனக்கு என் பொண்டாட்டிக்கு நீ சோறு போடுற. அது மட்டும் இல்லாம என் மாமனார் என்ன ஃபாரின் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அவசரம்லையே. நான் ஃபாரின் போயிட்டு வந்துட்டேன்னா மெட்ராஸ்லயே நம்பர் 1 சர்ஜன் நான் தான். அப்படிப்பட்ட என்ன எதிர்காலமே இல்லாத அந்த கிராமத்துக்கு வர சொல்லி படிப்பே இல்லாத பட்டிக்காட்டி ஜனங்களோட தலைவலிக்கும், வயிற்று வலிக்கும், தேள் கடிக்கும், பாம்பு கடிக்கும் வைத்தியம் பார்க்க சொல்றீங்களே, இது நியாயமானா? சட்டத்துல அதுக்கு என்ன தண்டனை சொல்லி இருக்கோ அது கொடுத்து அனுப்புங்க. இங்க அனாவசியமான லெக்சர்லாம் வேண்டாம். யாரு? நீங்க? I am Chandrasekhar, retired district collector. I see. Please take it. Thank you. ஏப்பா, நீ மாணிக்கம் தானே? நினைச்சு என்ன தெரியுதா உனக்கு? இன்ஸ்பெக்டர், அவர் அடிச்சது அவர் கூட பிறந்த தம்பியத்தான். அப்படின்னா டாக்டர் இவரோட தம்பியா? ஏன் அடிச்சாரு? அதுதான் எனக்கும் புரியல. மாணிக்கம், போலீஸுக்கு சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைனாலும் உன் தம்பிக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தவங்கிறதுக்காகவாவது என்கிட்ட சொல்லலாம்ப்பா. சொல்லு, ஏன் அடிச்சே? அந்த வெக்க கேட்டேன். எப்படிங்க சொல்றது? ஐயாவை கேட்டீங்கன்னா இப்படி ஒரு பையனாவது காரி துப்புவீங்க. ஊரே திரண்டு வந்து ஐயா காலில் விழுந்தோம். எதுக்காக? எங்க ஊருக்கு ஒரு டாக்டர் வேணுங்கிறதுக்காக தானுங்களே. நான் பெத்த பிள்ளையா நினைச்சு எல்லா குடும்பமும் சேர்ந்து அவனை படிக்க வச்சுட்டு அந்த ராக்கோ யாரோ ஒரு சிங்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த கல்வியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டு நமக்கு என்ன அந்த பையன் என்ன சொல்றான்னாக்க பட்டணத்தை விட்டு வரமாட்டானா, அந்த கிராமத்துல எனக்கு என்ன எதிர்கால வாழ்வு இருக்குன்னு கேட்கிறான். அதான் அந்த படுவா மகனை உயிரோட கூட்டிட்டு வந்து சேர்க்கிறேன்னு கிராமத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். இல்லாட்டி எனக்கு வர்ற வேகத்துக்கு அவர் அழுவடுவா அறுத்து விடுவேன். இன்ஸ்பெக்டர், வேணும்னா மாணிக்கத்துக்கு நான் ஜாமீன் கொடுக்குறேன். தேவையில்லை சார், நான் பஞ்சர். பாருப்பா, யாரா இருந்தாலும் இனிமே இந்த மாதிரி கை நீட்டி அடிக்கிற பழக்க சொல்றேன். நீ போலாம். மாப்பிள, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க.
என்ன மாமா அது? உங்களை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாக கேஸ் போட்டு உங்க அண்ணனை 7 வருஷம் உள்ள தள்ள போறேன். முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னால இதுல கையெழுத்து போட முடியாது. ஆல் ரைட், நானே டீல் பண்ணிக்கிறேன். நீ வாமா. ரட்சாக்கார மாணிக்கம், அவன் பெரிய ரவுடியாம. சொல்லுடா, சொல்றியா இல்லையா? உங்க தம்பி மாமனார் தான் அனுப்பிச்சாரு. என்னங்க ஜம்மா 2000 ரூபாய் கொடுக்குறீங்க? ஆளு பெரிய முரடனுங்க. அவரை பூட்டு பூட்டா கழட்டி போட்டீங்க. அவ 1 மாசத்துக்கு எதிர்க்க முடியாதுங்க. அப்படியா? ஆமாங்க. அவரை பார்த்தா பெரிய மனுஷா, ஆளு வச்சா என்ன அடிக்க சொல்ற? வெக்கமல்ல உனக்கு? என் தம்பிய கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணுமேங்கிறத தவிர உனக்கோ மகளுக்கோ கனவுல கூட நான் தீங்கு நினைக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது, கொடல உருவி மாலை போட்டுருவேன். ஜாக்கிரதை. யாரு நினைச்சேன்? தம்பி தம்பி நில்லடா, போயிடாதடா. டேய், என்ன விட்டு போயிடாதடா. நில்லடா தம்பி. டேய் தம்பி, ஐயா. டேய் தம்பி, பெத்த தாயானாவே விட்டுட்டு போயிடாதடா. எனக்கு என் பொண்டாட்டி இருக்கிற இடம் தான் சொல்றோம். நீ வண்டி எடுப்பா. ஐயோ, நீ ஏன் சிரிக்கிற? அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. எந்த ஊரும் உறவானா அது சொர்க்கம் ஆகாது. அந்த ஊரே பகையானா அது நரகம் ஆகாது. அட எதையோ நினைச்சேன், எதுக்கோ சிரிச்சேன், சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. புருஷன் தேடும் சொர்க்கந்தான் கொண்ட பொண்டாட்டி படவையிலே. இது போல
போல் எண்ணும் வர்க்கம்தான் இங்கு இருக்குது பூமியிலே. புருஷன் தேடும் சொர்க்கம்தான் கொண்ட பொண்டாட்டி புடவையிலே. இது போல் எண்ணும் வர்க்கம்தான் இங்கு இருக்குது பூமியிலே. படிச்சாலும் புத்தி கெட்டான் பெத்தெடுத்த தாயே விட்டான். படிச்சாலும் புத்தி கெட்டான் பெத்தெடுத்த தாயே விட்டான். இவனெல்லாம் மனுஷனில்லே போடா முட்டாளே. நீ எல்லாம் மனுஷனில்லே போப்பா அறிவாளி. அட எதையோ நினைச்சேன் எதுக்கோ சிரிச்சேன் சொன்னா புரியாது. அட எங்கே சொர்க்கம் எங்கே நரகம் எவனுக்கும் தெரியாது. எந்த ஊரும் உறவானா அது சொர்க்கம் ஆகாதோ. அந்த ஊரே பகையானா அது நரகம் ஆகாதோ. சும்மாரு கஸ்மாலும் சொன்னா நீ கேட்கணும். சொச்சத்தை குடிச்சுட்டு சொர்க்கத்தை பார்க்கணும். அடி வள்ளி 100 மில்லி இன்னும் பாடணும். அந்த சொர்க்கம் எந்த பக்கம் அதை பார்க்கணும். வாயாயம்மா பிள்ளை வண்டியில ஏறிக்க உன் வீட்டில் இருக்கிற சொர்க்கத்தை பார்த்துக்க. வாயாயம்மா பிள்ளை வண்டியில ஏறிக்க உன் வீட்டில் இருக்கிற சொர்க்கத்தை பார்த்துக்க. தங்கச்சி தவிக்கிறா கண்ணீரை வடிக்கிறா தண்ணீரை திரிஞ்சிட்டு மீனாட்டம் துடிக்கிறா. அடமக்கா இந்த மாமே சொன்னா கேட்கணும். இவ முகத்தை அந்த மனத்தை நீயும் பார்க்கணும். எனக்கு சொர்க்கம் என் வீடு உனக்கு கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம். ஊரை தேடி என்று வரும் அந்த நாளே சொர்க்கம் வரும். ஊரார் கூடி வளர்த்த மரம் என் உள்ளத்தில் விளைஞ்ச மரம். ஊரை தேடி என்று வரும் அந்த நாளே. அட நீ அழுற? அட எதையோ நினைச்சேன் எதுக்கோ அழுதேன் சொன்னா புரியாது. யாருக்கும் சொன்னா புரியாது. ஒரு 5 ரூபா டிக்கெட் கொடுங்க. என்னம்மா ஐயா என்ன காணோம்? டிக்கெட் வாங்கிட்டு வந்துருவாரு. ஏண்டி 5 ரூபா டிக்கெட் தீந்து போச்சான். 10 ரூபா டிக்கெட் அதுவும் தீந்து போச்சு. கொஞ்சமாவது விவஸ்தா இருக்குதா? போய் 25 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு வாயா. சம்பாதிக்கிறது நானு, நீ ஏண்டி பேச மாட்டேன்? போய் வாங்கிட்டு வாயா. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. எதுக்காக 25 ரூபா கொடுத்த டிக்கெட் வாங்க சொல்றீங்க? வெளிநாட்டு குழு வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்த போறாங்க, அதுக்காகத்தான். டான்ஸா? எப்ப அது? வர வெள்ளிக்கிழமை. ₹50 டிக்கெட் தான் இருக்கு. 100 ரூபா டிக்கெட் ஒண்ணு கொடுங்க. ஐயா இந்த விலாசத்தை இதுல எழுதி கொடுக்கறீங்களா? டார்லிங், இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு யாரோ ஒரே ஒரு டிக்கெட் அனுப்பியிருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? யார்? என் ஃப்ரெண்டா தான் இருக்கணும். என்ன செய்யலாம்? டிட் ஃபார் டாட். எனக்கு பதிலா நீங்க போறீங்க. அவ அப்படியே ஷாக் ஆயிடணும்.
டாக்டர் ராஜ் ஹியர். இஸ் இட்? நான் உடனே வரேன். யா, டோன்ட் வரி. ஓகே. டார்லிங், நர்சிங் ஹோம்ல இருந்து போன் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸா, இமிடியேட்டா நான் போகணும். அப்ப டான்ஸ் ப்ரோகிராமுக்கு நீ ஏ போ. ஏயா இந்த பொண்ணை கையையும் வாயையும் கட்டி கூட்டிட்டு போறீங்க? எங்க முதலாளி மக பாவம் பைத்தியம். ஐயோ பாவம் பைத்தியமா? ஆமாங்க, குழந்தை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான் இருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அந்த பொண்ணு இல்லைன்னு தலையாட்டது என்னமோ தெரியலைங்க. அந்த பிள்ளை ஏதோ சொல்ல கட்ட ஒருத்தவரு கட்டையா நீ அவுத்துறீங்க. அப்புறம் அந்த பொண்ணு விழுந்து யாரையாவது கடிச்சதுன்னு நான் பொறுப்பு இல்லை. ஐயோ கடிக்குமா? ராமா எப்படி கிடைக்கும்? அவுத்துறையா பார்க்கலாம். நாம இருக்கிறது 4 ஆம்பளை, அந்த பொண்ணுக்கு இருக்கிறது 32 பல்லு. மனுஷ பல்லுக்கு தான் விஷம் அதிகம்னு சொல்லுவாங்க. நாய் கடிக்கு 14 ஊசி தான் போடணும். ஆனா மனுஷன் கடிச்சான்னா ஒவ்வொரு பல்லுக்கு 16 ஊசி போடணும். ஆமா, அதே என்ன பார்த்தோம்? அவுத்துறையா? ஐயோ அவுத்து விடாதீங்க. ஏய் அவளுக்கு அறிவு இருக்கா? குழந்தை குட்டியோட போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பௌர்ணமி, ஏதாச்சும் ஆயிட்டா என்ன ஆகுது? அடடே, இன்னைக்கு பௌர்ணமிங்க. அது தெரியாம அந்த பைத்தியத்தை கூட்டி போற. இவங்க ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைங்க, அந்த கவலையிலேயே போயிட்டு இருக்க. பாவம், காலையில குழந்தை நல்லா தானுங்க இருந்துச்சு, இப்பதான் ஊன்னுகிட்டு இருக்கு. வேணா கட்ட அவுத்து விட்டு ஐயோ பாக்கலாமா? வேண்டாங்க தம்பி, வேணும்னா அந்த துண்டி போட்டு கட்டுங்க. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். ரூபா, அம்மா ராத்திரி வீட்டுக்கே வரலைங்கய்யா. வீட்டுக்கு வரலையா? என்ன மாப்பிள, நேத்து ஈவினிங் ரூபா டான்ஸ் ப்ரோகிராம் போயிருந்தா, நைட் திரும்ப வீட்டுக்கே வரலையா? வீட்டுக்கே வரலையா? ஏன் நின்னுட்ட? நான் கொஞ்சம் தனியா போகணும். தனியாடா? போ போ. நம்பிக்கை இல்லைன்னா முந்தானி பிடிச்சிக்கங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, போ. லட்சுமி, லட்சுமி, வாங்க. நான் வர்றது இருக்கட்டும். இது யார் தெரியுமா? யாருங்க? ஓ ஓரகத்தி. முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கா, ஆராத்தி கரைச்சு கொண்டா. அவனு வரலைங்களா? அவர் வர்றதுக்காக தானே இத்தனை ஏற்பாடும். அவருக்கு ஒரு ஆராத்தி கரைச்சு வை. என்ன கடத்திக்கிட்டு வந்ததும் இல்லாம ஆரத்தி வரியா? யூ கண்ட்ரி ப்ரூட். என்ன மறுபடியும் உங்க ஹாஸ்பிட்டல் ஏதாவது கலாட்டவா? இல்ல இன்ஸ்பெக்டர், நேத்து ராத்திரில இருந்து என் மகளை காணோம். அவ ஓட்டிட்டு போன கார் மட்டும் தனியா தெருவில் லாக் பண்ணாம கிடக்குது. முன்னால ஒரு தடவை உங்க ஹாஸ்பிட்டல்ல கலாட்டா பண்ணது மாதிரி இப்ப மறுபடியும் உங்க அண்ணன் ஏதாவது? நோனோ, எங்க அண்ணன் அப்படிலாம் செஞ்சுக்க மாட்டார் சார். ஆல்ரைட், முதல்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த கார்ல கிடைக்குதான்னு பார்க்கலாம். சாப்பிடுமா.
மிருக மாதிரி கூண்டில் அடைச்சிட்டு சாப்பாடு வேற. இது கூண்டு இல்லம்மா, நீயும் புருஷனும் குடும்பம் நடத்த போற வீடு. குடும்பம் பாம்பும் பல்லியும் தேளும் நிறைஞ்ச இந்த குடிசையிலியா? எங்கேயாவது குடிசையில நெளியுது, பல பேருக்கு மனசுல நெளியுதேம்மா. முதல்ல சாப்பிடு, தப்பிச்சு ஓடுறதுக்கு அப்பதான் தெம்பு இருக்கும். ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். எப்படித்தான் இந்த முரட்டு மனுஷனோட வாழ்க்கை நடத்துறீங்களோ? இப்படி ஒரு முரட்டு ஆம்பளை கட்டிக்கத்தான் கிராமத்து பொண்ணுங்க நீ நான் போட்டி போடுவாங்க. காலம் பூராவும் அவருக்கு அடங்கி நடக்கிறத பெருமையாவே நினைப்போம். அப்போ புருஷன் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவீங்களா? புருஷன் சொல்ற நியாயமான எதையும் ஏன்னு கேட்காம செய்யறதா எங்க வழக்கம். அதே மாதிரி நீங்க சொல்றத உங்க புருஷன் கேட்டுக்குவாரா? எப்பவாவது கேட்பாரு, சில நேரத்துல கம்மு ரெடி கழுதுன்னு சொல்லுவாரு. பேசாம அடங்கி போயிடுவேன். ச்சே, உங்களை மாதிரி பொம்பளை இங்க இருக்கிறதுனாலதான் உங்க புருஷ மாதிரி ஜனங்க அதிகாரம் பண்ணிட்டு அலையறாங்க. யார பார்த்து ஜடம் சொன்ன? அவரையா? எங்களுக்கு குழந்தை பிறந்தா உன் புருஷன் படிப்புக்கு அனுப்புற பணம் குறைஞ்சு போயிடுமோன்னு கல்யாணம் ஆன அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நாங்க புருஷன் முண்டாட்டியா வாழ்க்கை நடத்த தெரியுமா அவருக்கு? நம்ப முடியல இல்ல? உன்ன மாதிரி பொண்ணுங்களால இதையெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது. என்ன கண்டதே காதல் கொண்டதே கோலம்னு ஆயப்பனுக்கு தெரியாம அவசர தாலியை கட்டிக்கிட்டு கட்டுற சூட்டோட கட்டலுக்கு தாவற உங்களுக்கு எல்லாம் எங்க மாதிரி கிராமத்து பொண்ணுங்க செய்யற தியாகத்தோட மதிப்பு தெரியாது. என் புருஷனுக்காக, அவர் தம்பிக்காக தப்பு 10 மாசம் நான் சுமந்து பெறாத பவுனு படிக்கணுங்கிறதுக்காக நாங்களா ஏத்துக்கிட்ட விரதம். இப்பவாவது முரட்டு ஆம்பளைன்னு சொன்னியே, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்ல இதயத்தை புரிஞ்சுக்க. இதுக்கு மேல அவரை பத்தி ஏதாவது தப்பா பேசின விளக்கமா பிஞ்சு போகும், ஜாக்கிரதை. சாப்பிடு, உனக்காக கிளப்ல இருந்து வாங்கிட்டு வந்ததை போய் சாப்பிடு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 4 பக்கம் ஆள் அனுப்பி தேட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இங்க பவுனுங்கிறது யாருங்க? நான் தான். நீங்க யாரு? என்ன விஷயம்? உங்க சம்சாரத்தை உங்க அண்ணன் தாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன் முன்னாடி வந்து சொல்லல? 2 நாள் கழிச்சுதான் சொல்ல சொன்னாருங்க உங்க அண்ணன். நான் வர்றேங்க. மாப்பிள, நீங்க முதல்ல உங்க கிராமத்துக்கு பரப்பு போங்க, நான் பின்னாலேயே போலீஸ் துணையோட வந்து சேர்றேன். அண்ணே, உங்களை பத்தி சொல்றதுக்கு எங்க வீட்டுக்கார பட்டணம் போறாரு. அப்படியா? இந்த பொண்ணு வீட்டுக்கா? ஆமாண்ணே. எப்ப போனா? இப்பதான். பவுனா, உன்னை தேடிதான் பட்டம் போயிட்டு இருக்கிறேன். உன் பொண்டாட்டி உங்க அண்ணன் தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிறான். எல்லாம் எனக்கு தெரியும். நான் நம்ம கிராமத்துக்கு தான் போயிட்டு இருக்கேன். வேணும்னா நான் பட்டணத்துக்கு போய் உன் மாமனார் வீட்டுக்கு தகவல் கொடுக்கட்டுமா? இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். அவர் போலீஸோட வந்துட்டு இருக்கார். அட்ரா சக்க, போலீஸ் வருதா? மாணிக்கம் வசமா மாட்டிட்டான். வா வா வா. ஒரே மூச்சில நடக்க முடியலப்பா, வயசாகி போச்சு. என்னதான் இருந்தாலும் தம்பி பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து ஒரு அண்ணன் வீட்டுல அடைச்சு வைக்கலாமா? இதெல்லாம் நியாயமாப்பா? உலகத்துல நடக்குமா? ஐயோ, யாரு யாரு?
காட்டு யானை என்ன துரத்துதுப்பா, என்ன துரத்துது. அதோ யாருதுல ஏரியா சீக்கிரம் ஏரியா. என்ன ஏரியா ஊஞ்சலா யாருமே முடியலையப்பா. எப்பா எப்பா இதை காப்பாத்துப்பா. ஐயோ 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 மாணிக்கா யானை. பேசுறா பேரு. ஐயோ யானை வந்துச்சே. ஐயோ அம்மா. ஐயோ மரத்தை சுத்தி வருதே. ஐயோ யானை வந்துச்சே. தும்பிக்கா கிட்ட வருவேன். தும்பிக்கா தும்பிக்கா. மாணிக்கம் யானை போயிடுச்சு. நம்ம மரத்தை விட்டு யானை போயிடுச்சு. மாணிக்கம், உனக்கு நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறேன். அதெல்லாம் நீ மறந்துட்டு யானை கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினே. உனக்கு ரொம்ப நன்றிப்பா. அதெல்லாம் ஆனை அந்த குழியில போய் மண்ணை வாரி போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அவசரத்துல மறந்துட்டேனே மாணிக்கம். உன் தம்பியும் என்னையும் தான் அது துரத்திக்கிட்டே வந்தது. நான் ஓடி வந்துட்டேன். உன் தம்பி குழியில விழுந்துட்டான். என் தம்பியா? ஆமா. இங்கே இரு, நான் வரேன். இங்கேயே வா. அது என்ன எப்படி இங்கே? போய் நூறு அடி எடுத்துக்கிட்டு வைத்திய என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? கண்ணை திறந்து பாருங்க. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? சண்டாள பாவி, உன் கூட பிறந்த ரத்தத்தையே அடிச்சு போட்டியே. நீ நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? பயமுடுமா? யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? மாணிக்கம் உத்தம. இவர் மட்டும் இல்லன்னா அந்த காட்டு யானை என்னையும் கொண்டுட்டு உன்னுடைய புருஷன் மேல மண்ணை வாரி போட்டு புதைச்சிருக்கும். யானை விரட்டிக்கிட்டு வர்றப்பதான் உன் புருஷன் பள்ளத்துல விழுந்துட்டா. அதனாலதான் அடிபட்டது. மாணிக்கம் நான் வந்து யானையை விரட்டி விட்டு உன் புருஷனையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தினாருமா. என்னையும் காப்பாத்தினாரு. எப்படி ஆனா என்ன? இப்ப ஒரு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாரு. யாராவது டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டருங்க இங்க வரமாட்டாங்கம்மா. ஏன் 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 வரமாட்டாங்க? வரமாட்டாங்கம்மா, வரமாட்டாங்க. பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இந்த ஊர்ல டாக்டர் இல்லாம எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க தெரியுமா? குறுக்கு பாதையில வந்தா 7 மைல் தூரம் நடந்தே வரணும். அங்கதான் இந்த யானை தொல்லை. பஸ்லயோ லாரிலயோ வரதா இருந்தா 70 மைல் சுத்திக்கிட்டு வரணும். அதனால்தான் எங்க ஊருக்குன்னு ஒரு டாக்டர் வேணும்னு ஊரே சேர்ந்து தம்பியை படிக்க வச்சாங்க. அப்படின்னா
என் புருஷனை காப்பாற்றவே முடியாதா? யாராவது போய் டாக்டரை கூட்டிட்டு வாங்கல. என்னங்க தம்பி மேல உயிரே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களே, நீங்களாவது போய் டாக்டரை கூட்டு வரக்கூடாதா? அவன் என் தம்பி தான், கூட பிறந்தவன் தான். ஆனா அவனை வளர்த்து படிக்க வச்சது இந்த ஊர். அவன் எனக்கு சொந்தம் இல்லை, இந்த ஊருக்கு தான் சொந்தம். அவனை திருப்பி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு. அது முடிஞ்சு போச்சு. இனிமே அவனை பத்தி தீர்மானம் பண்ண வேண்டியது இவங்களுடைய கடமை. ஐயா, அன்னைக்கு ஊரே சேர்ந்து என் மூஞ்சியில காரி துப்புனீங்க. இதோ அந்த பயலை உங்க முன்னால கொண்டு வந்து போட்டுட்டேன். இனிமே அவன் பாடு உங்க பாடு. அவன் செய்த தப்புக்கெல்லாம் பரிகாரமா நானும் என் பொஞ்சாதி இந்த ஊரை விட்டே போயிடுறேன். ஐயா, இந்த ஊரை விட்டே போயிடுறோம். மகாலட்சுமி, மாணிக்கம், அவசரப்பட்டு ஆத்திரத்துல அன்னைக்கு எப்படி நடந்துக்கிட்டு எங்களை எல்லாம் மன்னிச்சிரு மாணிக்கம். ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? யாராவது போய் டாக்டர் கூட்டு வாங்க. போங்க. கொடுத்துட்டீங்கல்ல, இதோ இதோ அரை மணி நேரத்தை வந்தவன். டாக்டர், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, பழசெல்லாம் மறந்துட்டு எங்க ஊருக்கு புறப்படுங்க. என் தம்பி சாக கிடக்கலாம். யூ கண்ட்ரி ப்ரூட், திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழைஞ்சிருக்கேன். நான் வர முடியாது. டாக்டர், அப்படிதான் நீங்க சொல்லக்கூடாது. அப்ப நான் ஏதோ ஆத்திரத்தில் பேசியிருப்பேன். தயவு செய்து வாங்க. வர முடியாது. எத்தனை லட்சம் கொடுத்தாலும் உங்க ஊருக்கு நான் வர மாட்டேன். போயா வெளியே. பாடுவா, நான் யார் தெரியுமில்ல, உடனே கிழிச்சு விடுவேன். பயம் கூட வா. How is he, doctor? Nothing to worry. He will be all right. என்ன டாக்டர் சொல்றீங்க? பயப்படும்படியா ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். முருகா, எப்படியோ போன தடவை மாதிரி இல்லாம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து ஒரு உயிரை காப்பாத்துறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். கூப்பிட்ட குரலுக்கு வரல, நீட்டின கத்திக்கு பயந்துதான் வந்தேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன கத்தியை காட்டி மிரட்டி கூட்டிட்டு வந்ததே தப்பு. இழுத்துக்கிட்டு வந்ததே இவர்தாம்மா. மன்னிச்சிருங்க டாக்டர். அத்திபூத்த மாதிரி எங்க கிராமத்துல ஒருத்தன் டாக்டர் படிப்பை முடிச்சான். அவன் உயிர் ஊசிலாடுங்கிற காரணத்தினால அவன் அப்படி செஞ்சுட்டான். ஓஹோ, உங்க ஊர் டாக்டர் அவரு. அப்ப இனிமே உங்க கிராமத்துக்கு டாக்டர் பிரச்சனை தந்து போச்சுன்னு சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? இல்ல டாக்டர், அவரு கிராமத்துல இருக்க மாட்டாரா, பட்டணத்துல தான் இருப்பாராம். How do you feel? என்ன டாக்டர், அன்னைக்கு ஊரோட சேர்ந்து என்ன ஓட விரட்டினீங்க. இன்னைக்கு ஊருக்குத்தான் உபதேசம், உங்களுக்கு இல்லைங்கிறீங்களா? ஐயோ, என்னங்க போலீஸ் வருதுங்க. அவன் தான் இன்ஸ்பெக்டர், அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டு வந்த மாணிக்கம். அவன் அரெஸ்ட் பண்ணுங்க. ஐயா, மாணிக்கம் எது செஞ்சிருந்தாலும் இந்த கிராமத்துக்காகத்தான் செஞ்சிருப்பான். அதனால மாணிக்கத்தை கைது செய்யறதா இருந்தா எங்க எல்லாரையுமே கைது செஞ்சிருங்க. ஆமா, எங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. நீங்க என்னதான் நியாயம் சொன்னாலும் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு வந்தது சட்டப்படி குற்றம் தான். ஐயா, என்ன தாராளமா கைது பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், என்ன இவர் கடத்திக்கிட்டு வரல, என் முழு சம்பவத்தோட கூட்டிட்டு வந்தாரு. ரூபா, என்னமா இதெல்லாம்? இப்படியும் தியாகம் செய்ய முடியும், பாசத்தையும் செலுத்த முடியுங்கிறத இந்த கிராமத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு தவறுக்கும் காரணமான என்ன மன்னிச்சு இந்த ஊரை நம்ம மருமகளா ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். எல்லாரும் என்னையும் மன்னிச்சிருங்க. அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணே. ஊருக்கு நீ சொந்தம், நீ வந்தால் ஆனந்தம், அன்று விரதங்கள் நிறைவேறக்கூடும், அன்று விரதங்கள் நிறைவேறக்கூடும்.